வாழ்க வளமுடன். நேஷனல் லீகல் அத்தாரிட்டி அவர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வயது வரம்பு அந்த காலகட்டத்தில் சட்டப்பிடிப்புக்கு இருந்தது. இன்று அதை தளர்த்தி யார் வேண்டுமானாலும் 100 வயதை கடந்தாலும் சட்டப்படிப்பு படிக்க ஏதுவாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப திருப்தி. 1968-69 நான் பதிவு பெற்ற வக்கீல் குமஸ்தாவாக இருக்கும் பொழுது அன்றையே நான் சட்டத்துறைக்கு வர வேண்டும் என்ற ஆவல். மேலும் பஸ் பயணத்தில் 60 வயசுக்கு மேற்பட்டு போனவர்களுக்கு, குறிப்பாக சென்னை மாநகரத்தில் பாரிஸ் முனையிலிருந்து மகாபலிபுரம் வரை ஒரு நாளைக்கு 10 தடவை இலவசமாக பயணம் செய்ய திட்டம் கொண்டுள்ளது. மேலும் பேருந்தில் முதல் வாசப்படியில் முதல் சீட்டில் வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கையில் அமர்ந்து கொடுக்கப்பட்டது பெரிய பாராட்டுக்குரியது. மேலும் 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு கண்குறை ஏற்படுவது வழக்கம். அந்த முறையில் பார்த்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அந்த முறையில் அப்பொழுது இருந்த தமிழ்நாடு அரசு அந்த அறுவை சிகிச்சை செய்வோருக்கு அறுவை சிகிச்சைக்கு 2000 ரூபாய் கொடுத்து உதவி புரிந்தது. மேலும் வயது சீனியர் சிட்டிசனுக்கு தன்னை சார்ந்தவர்கள் உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சட்டத்தை அணுகி அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பவும் தயாராக சட்டத்தை நிறைவேற்றியதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.